போன வாரம் டிராகன், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் 2 படத்துக்கும் கடும் போட்டியா இருந்தது. 2 படம் பெரிய எதிர்பார்ப்பான படமா இருந்தது. 2 படமும் ஓகேன்ற ரிவ்யூ இருந்தாலும், டிராகன் படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம். இன்னைக்கும் கூட இந்த வாரம் கூட கூட்டம் அள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கு ஒரு ஒரு அந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்த்துட்டு இருக்காங்கம்போது, சரி இந்த வாரம் என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்பொழுது, அகத்தியா, அப்புறம் சப்தம், கூரன் இந்த படங்கள் தான் நினைக்கிறேன் வந்து. நம்ம பார்த்த படம் அகத்தியா. குறிப்பா வந்து பா. விஜய், பாடலாசிரியர் பா. விஜய் 90கள் இறுதியில் 2000னுடைய தொடக்கத்தில் பல பாடல்கள் எழுதினவர் வந்து. பல ஹிட் பாடல்கள் எழுதினவர். குறிப்பா விக்ரமன், ராஜகுமாரன் இயக்கத்தில் வந்த பல படங்களுக்கு பா. விஜயோடைய பாடல்கள் தான் முக்கியமான பாடல்கள். வித்தக கவிஞர் அப்படின்னு வாலி ஒரு பட்டத்தெல்லாம் கொடுத்தாரு. பாடலாசிரியர் அடுத்த கட்டமா ஒண்ணு போகணும் இல்லைங்களா? டக்குன்னு நடிகரா மாறினாரு. இளஞ்சன்னு ஒரு படத்துல நடிச்சாரு. அப்புறமா வந்து டைரக்டரா மாறினாரு. பட்டர்ஃப்ளை. அப்புறமா இது 2வது படம் நினைக்கிறேன் அகத்தியா. அகத்தியா கூட ஒரு நீண்ட நாள் இருந்த படம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜீவாவுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஜீவா சமீப காலமா எந்த படங்களையும் பார்க்கவே முடியல. அவரே கூட இன்டர்வியூலாம் ஒத்துக்கிட்டாப்புல. சினிமா என்னன்னே புரியவே இல்லைங்க. சினிமா ஒரு மேஜிக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு ஒரு பல வெற்றி படங்களை கொடுத்த ஆர்பி சௌத்ரி அவருடைய மகனே சொல்றாருன்னா, அதில் ஒரு யதார்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி ரொம்ப நேரம் பேச வேணாம். அகத்தியா எந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு. அகத்தியா ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன், இன்னும் நிறைய பேர்லாம் நடிச்சிருக்காங்க. ராதா ரவி முக்கியமான வேஷத்தில் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஜீவா வந்து ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து பாண்டிச்சேரியில் போய் ஒரு படத்துக்கு செட்டு போடுறாரு. பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டு ஒன்று போடுறாரு. அதுவும் அவர் சொந்த செலவில் செட்டு போடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக போடுறாரு அந்த செட்டை வந்து. அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகனும் கதாநாயகியும் மணக்குள விநாயகர் கோயிலில் கல்யாணம் பண்ணினா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ப்ரொடியூசர் அந்த படத்தையே ட்ராப் பண்ணுன்றாரு. போட்ட செட்டு என்ன ஆகும், இவர் செலவுகளுக்கு இவர் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்காரு. தலையில் துண்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ ராஷி கண்ணா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய உதவியாளர், இதையே நம்ம வந்து பேய் வீடாக மாற்றினா என்ன, இன்னும் கொஞ்சம் செட்டுலாம் போட்டு பேய் வீடாக மாற்றி டிக்கெட் போட்டு ஆடியன்ஸை வர வச்சா என்ன அப்படின்னு நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஒரு ரியல் பேய் வீடு மாதிரி ஒரு செட்டப் போட்டு டிக்கெட் போட்டு எக்கச்சக்கமான பார்வையாளர்லாம் வராங்க. ஆனால் ஒரு டூப்ளிகேட் பேய் வீடுக்குள்ளே சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையும் கூட. சரி ஓகே. இது எனக்கு பார்க்கும்பொழுது டக்குன்னு இந்த படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னங்க ஜாக்சன் துரைன்னு ஒரு படம் வந்தது, அதையே எப்படி எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு அப்படி தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 20, 25 நிமிஷம் அப்படியே மெதுவாக வேறு இது எந்த ட்ராக்கில் போக போகுது இந்த படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த படத்துக்குள்ளே அர்ஜுனுடைய கதாபாத்திரம் உள்ள வந்தோடனே வேறு லெவலில் மாறிடுச்சு வந்து. குறிப்பாக அர்ஜுன் தான் இந்த படத்தினுடைய மெயின் பில்லர்னு கூட சொல்லலாம். அர்ஜுனுடைய அந்த அந்த கதாபாத்திரம், அந்த நிகழ்வு, அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அது. குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி ஏன் கதைக்களமா வச்சாங்க அப்படின்றத முழு கதையும் சொல்லலை. ஏன் அப்படின்னு பொழுது வந்து இந்த பொதுவாக வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற கதை அப்படின்னு நம்ம இங்கே எடுத்தோம்னா வரும் இல்லைங்களா? ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தான், இங்கிலாந்துக்காரன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான், நம்மளை ஆட்சி செஞ்சான், நம்மளை குடும்பப்படுத்துகிறான் அப்படின்னு. பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் உள்ளே வந்து எந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரியலாக வரும். ரியல்லேருந்து மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகும். ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பொருட்செலவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்பொழுது வந்து சரி இந்த மாதிரி படங்கள் ஏனோ தானோன்னு எடுத்துருவாங்க. பெரிய அளவுலலாம் ஆரம்பத்தில் இந்த செட்டுலாம் காமிக்கிறாங்க. ஒரு வீடு அப்படின்னு காமிச்சப்போ, ஏன்பா இது நல்ல செட்டுன்னு தெரியுதப்பா அப்படின்னு நம்ம கேட்க தோணும் பொழுது, அதன் பிறகு வர காட்சிகள்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஎஃப்எக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து. இதெல்லாம் மீறி இந்த கேரக்டர் ஜீவா, அப்புறமா வந்து ராஷி கண்ணா இவங்கள தாண்டி அர்ஜுன் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. அர்ஜுனுடைய கேரக்டர் என்னென்னா ஒரு சித்த வைத்தியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட முடிச்சுடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும். அர்ஜுன் வர போர்ஷன், அப்புறம் அந்த சித்த வைத்தியத்தோட ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்ன கனெக்ட் ஆனார்கள், அதுக்குள்ளே என்ன விஷயம், அதுக்குள்ளே எப்படி பேய், அமானுஷ்ய சக்தி, என்ன ஆச்சு ஏது, இது தாங்க செகண்ட் பார்ட். இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு ஒரு பெரிய வலுவான ஒரு விஷயம் வந்து மியூசிக். படம் முழுக்க மியூசிக் வந்து ஒரு 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 கட்டத்துக்கு அப்புறம் அந்த மியூசிக் தான் அப்படியே படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போகுது. இந்த கதை சொல்லலில் வந்து ஒரு நேர்த்தியான விஷயத்தை பா. விஜய் கையாண்டு இருக்காரு. அதில் ஒரு சின்ன குறை என்னென்னா, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் யாரையும் வீணடிக்கலை. குறிப்பாக வந்து ஜீவாவாகட்டும், ராஷிகண்ணா ஆகட்டும், அர்ஜுன் ஆகட்டும், அந்த அர்ஜுனுக்கு ஜோடியாக வர ஒரு ஆங்கில பெண்,
ஒரு வெள்ளைக்காரி, அவங்க கூட பிரமாதம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெஞ்சு காரரா ஒருத்தர் நடிச்சிருப்பார் வந்து. அவர் தான் ஹெட்டு. அவர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அ அவர் இங்கேயே இருக்கிறவரா இல்ல அங்க எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அட்டகாசமா பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்றது என்னன்னா, படம் விறுவிறுவிறுன்னு போகிற ஒரு படம் அங்கங்க ஸ்டக் ஆயி வரதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தேவையில்லாத காமெடி அப்படின்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க வந்து. அது ஏன் இந்த படத்துக்கு வந்து ஒண்ணு இத சீரியஸான படமா எடுத்துருக்கணும், நல்ல காமெடியான படமா ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனா இது உண்மையிலேயே ஒரு சீரியஸான படம் தான் வந்து. எனக்கு பார்க்கும்பொழுது ஜீவாவ தாண்டி அர்ஜுன பார்க்கும்போது, "என்னங்க இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதா?" அப்படின்ற மாரி பிரமாதமா பண்ணியிருக்காப்புல வந்து. அதான் முக்கால்வாசி படம் முழுக்க அவரே தான் இருக்காரு. ஓகே, இது ஏன் பாண்டிச்சேரிய கதைக்களமா எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தோணுனப்போ, அதுக்கப்புறம் அந்த காரணங்கள், சில வரலாற்று ஆய்வுகள், குறிப்பா பிரெஞ்சுக்காரர்கள் எது மாரிலாம் இருந்தாங்க இங்க, அது மாரி விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்கறது. குறிப்பா நீங்க பாண்டிச்சேரி அப்படின்னாலே பாரதிதாசனை இல்லாம சொல்லவே முடியாது. ஏன் பாரதியார மிஸ் பண்ணிட்டாங்க? ஏன் அரவிந்தர மிஸ் பண்ணிட்டாங்க? அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் சேர்த்துருக்கலாமே! சேர்த்திருந்தா இன்னும் சுவாரஸ்யமா போற போக்குல இது சொல்லவே தேவையில்ல. போற போக்குல சொல்லியிருக்கலாமேன்னு. ஏன்னா, விடுதலை போராட்டத்திற்கு அதிக பங்கு வகித்தவர்கள் அவர்களும். அவர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள் வந்து. ஏன்னா பாரதிதாசன தொடர்ச்சியா காமிச்சிருக்காரு. பாரதிதாசனுடைய கவிதை புத்தகங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு அர்ஜுன். ஓகே, படத்துல எதுவுமே மைனஸே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது வந்து படம் வந்து ஒரு மாரி லென்த்தா போகுது. இன்னும் கூட அத சுருக்கியிருக்கலாமோ? ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளைமாக்ஸ் ஃபைட் ஒண்ணு வரும். அந்த ஃபைட் வந்து ரொம்ப நேரம் அந்த ஃபைட் நடக்கிற மாரி இருக்குது. ஏற்கனவே கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க இந்த ஃபைட் அப்படின்ற மாரி ஆடியன்ஸ்க்கே ஒரு 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 சலிப்பு உண்டாகுது. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா, இன்னும் சூப்பரான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது வந்து. இந்த அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 3ன்னு கூட சொல்லலாம். அரண்மனை 3 வந்து பார்த்துட்டு வந்து சில பேர்லாம் வந்து என்னய்யா படம் அப்படின்னாங்க வந்து. ஆடியன்ஸ்க்கு பெருமளவுல புடிச்சு போச்சு அது. சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு வந்து. அது மாரி வந்து இந்த அகத்தியா படம் அ அந்த பிஎன்சி குறிப்பா வந்து பிஎன்சி மக்களுக்கு பிடிச்சமான நெறைய விஷயங்கள் வந்து பா. விஜய் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காப்புல. அதான் நான் சொல்றது வந்து. ஒரு மேற்கு மாம்பலம் ரெட்டிக்குப்பம் சாலையில் ஒரு சின்ன ரூம்ல அவன் அம்மாவோட இருந்தவர் தான் பா. விஜய் வந்து. சின்ன போய் பாடல் வாய்ப்புகள்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அந்த பாட்டு கூட எப்படி எவ்வளோ ஒரு நீட்னஸ் இருக்குன்னா, ஒரு அழகான ஒரு புத்தகத்தில அப்போ வந்து டைப் பண்ணுவாங்க. டிடிபி பண்ணுவாங்க. இப்போ டிடிபிலாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. டிடிபி பண்ணி, அதில ஒரு ரோஜா பூ வச்சு, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்லாம் வச்சு, அத ஒரு நேர்த்தியா பண்ணணுன்ற ஒரு ஒழுக்கம் அது. சும்மா எழுதி குடுத்துட்டு போய் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட குடுக்கணும்னு கிடையாது. அதில போய் அவங்கள போய் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணவரு. அடுத்தடுத்த முயற்சிகள் நெறைய பண்ணிக்கிட்டே இருப்பார் பா. விஜய் வந்து. நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காப்ல. அடுத்து வந்து நடிக்க ஆரம்பிச்சாப்ல. இப்போ டைரக்ஷன் அப்படிங்கும்போது டைரக்ஷன்ல 2வது படம். இந்த படம் ஒரு டைரக்டரா பா. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இன்னும் கூட அந்த நறுக்கு சுருக்குன்னு பண்ணியிருந்தா எவ்வளோ அற்புதமா இருந்திருக்கும்னு. ஏன்னா அர்ஜுன் ஒரு போர்ஷன்ல கண்டிப்பா அர்ஜுன் நெறைய ஐடியாலாம் குடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது வந்து. ஏன்னா அவ்வளோ கிரிஸ்பா இருக்குது. அது இது திரும்ப திரும்ப அர்ஜுன் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது புரியும் வந்து. ஓகே, அகத்தியா எப்படி இருக்குது அப்படின்பொழுது, உயரத்தில் கம்மியாக இருந்து அகத்தியர் மாரி உயரத்தில கம்மியா நம்ம எடை போட்டாலும், ஒரு நல்ல பிரம்மாண்டமான படமாகத்தான் இருக்கிறது. ஆடியன்ஸ் இதற்கு தாராளமா போலாம் வந்து. ஏன்னா இரட்டை அர்த்த வசனங்கள், அப்புறம் வந்து முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே இல்ல வந்து. ஒரு போனோம்னா ஒரு ஜாலியா இருந்துட்டு வரலாம். திரும்ப சொல்றது என்னன்னா, இன்னும் உட்காந்து அது எடிட்டிங்ல செதுக்கியிருந்தா, வந்த படம் பார்த்தா கிளம்பணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.